ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகப்பெருமானை எப்படி வழிபடுறது, வழிபட்டால் என்னென்ன நன்மைகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும், அண்ட் வெத்தலை தீபம் போடும் முறை, ஸோ எந்தெந்த டைமில் போடலாம், வெத்தலை தீபம்னால நம்மளுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு ஒரு லைக் போட்டுருங்க. இப்போது எப்படி வழிபடலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பூஜை ரூமை நல்லா பன்னீரால் தொடச்சி நல்லா க்ளீன் பண்ணி பொட்டெல்லாம் வச்சுக்கோங்க. பூவால் ஃபுல்லாக அலங்கரித்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட பூஜை பொருள் நிறைய இருந்துச்சு அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமான பொருள் இருந்துச்சுன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பூஜை பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு ஒரு டைமுமே நீங்கள் இருக்கிற எல்லா ஃபோட்டோவும் தொடச்சி பொட்டு வைக்கணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக வேணான்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க வீட்டில் அப்படின்னா கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுக்கு பிஸியாக இருக்குது, வேலைக்கு போகிறேன் அப்படின்னா அந்தந்த டைமில் வச்சு சாமி கும்பிடுவோம் இல்லையா. இப்போ முருகப்பெருமான் கும்பிட்றோன்னா அவங்களுக்கு அந்த டைமில் நீங்கள் தொடச்சி சாமி கும்பிட்டா போதும். விநாயகர் சதுர்த்திலாம் வருதுன்னா அந்த டைமில் விநாயகருக்கு தொடச்சி நீங்கள் சாமி கும்பிடுங்க. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா சாமியுமே வீக்லி ஒன்ஸ் ஆகுது தொடச்சி பொட்டு வச்சு கும்பிட்டுக்கோங்க. என்கிட்ட முருகருடைய சிலை இருக்குது அப்படின்றதுனால நான் ஒரு டைமும் முருகருக்கு அபிஷேகம் பண்ணுவேன். நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா நல்லா சுத்தமான பன்னீரில் தொடச்சிட்டு நல்லா பொட்டு வச்சு முருகருக்கு நல்ல பூ போட்டு அலங்கரிச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு அபிஷேகத்துக்குடைய பலன்கள் நான் சொல்கிறேன். அபிஷேகம் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். நீங்கள் ஒரு அபிஷேகம் மட்டும் பண்ணி கூட நீங்கள் முருகனை வழிபடலாம். இத்தனை அபிஷேகம் பண்ணுன்றது இல்லை. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சந்தன அபிஷேகம் பண்ணியிருக்கேன். இந்த சந்தன அபிஷேகத்துக்குடைய பலன்களே பார்த்தீங்கன்னா நம்ம சந்தனம் தேய தேய நல்ல ஒரு மனம் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மற்றவங்களுக்காக உழைக்கும் போது தியாகம் செய்யும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதை தான் இந்த சந்தன அபிஷேகம் குறிப்பிடும். எந்த அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே நல்ல சுத்தமான தண்ணியில் முருகப்பெருமானை நல்லா கழுவிடுங்க. அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு பூ போட்டு நல்லா ஆர்த்தி காட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு அடுத்த அபிஷேகத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் இதில் கற்பூர தீபம் ஏற்றிக்கலாம், நெய் தீபம் ஏற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச தீப தூபம் நீங்கள் ஏற்றிக்கலாம். இப்போ நான் நல்லா சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த அபிஷேகத்துக்கு நான் போகிறேன். ஸோ இந்த அபிஷேகம்லாம் பண்ணுறதுனால நீங்கள் நினைக்கிறதுலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதை பற்றி தெரியல. எனக்கு நடந்திருக்கு. பட் நான் என்ன சொல்வேன்னா இந்த அபிஷேகம் பண்ணுறதுனால பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். மனசு ரொம்ப பார்த்திங்கன்னா அமைதியை தரும், ஆறுதலாக இருக்கும் இதை பார்க்கும்போது. அதனால் நான் கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன் முருகனுக்காக. குங்கும அபிஷேகம் அடுத்து பண்ணுறேன். இந்த குங்கும அபிஷேகத்தோடைய பலன்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு உங்களுக்கு பிடிச்ச தீபதூபம் காட்டி நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்க. அடுத்த அபிஷேகம் பார்த்திங்கன்னா மஞ்சள் அபிஷேகம் தான். மஞ்சள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மங்களகரமான ஒரு பொருள் இல்லையா. ஸோ நம்ம லைஃப்பில் நல்ல மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மஞ்சள் அபிஷேகம் குறிப்பிடும். என்கிட்ட ஒரு அபிஷேகம் தான் என்னால் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சுத்தமான தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு அபிஷேகம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். கடைசி வாரம் நீங்கள் கும்பிடும் போது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 அபிஷேகத்துக்கு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கூட கும்பிடலாம். அடுத்த அபிஷேகம் பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம். இது நோய்களை நீக்கி நல்ல ஆயில் கிடைக்கும் நம்ம பால் அபிஷேகம் பண்ணுறதுனால. நான் ஒரு அபிஷேகம் பண்ணும்போதுமே பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸாக இருக்கும். பார்க்கும்போதே ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஒரு டியூஸ்டேவும் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். ஒன்ஸ் நீங்கள் அபிஷேகம்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன தடங்கள் வந்தாலுமே அதை நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். தயிர் அபிஷேகம் தான் நான் அடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ தயிர் அபிஷேகம் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். கன்சீவ் ஆகணும், குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா இந்த ஒரு அபிஷேகத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஸோ இதனால் நிறைய பலன்கள் உங்களுக்கு இருக்குது. எனக்கு இதனால் பலன்கள் கிடைக்குதோ இல்லையோ, பட் எனக்கு ஒரு நல்ல ஹாப்பினஸ் கிடைக்குது. அதனால் எவ்ரி டியூஸ்டே நான் மறக்காமல் பண்ணிவிடுவேன். எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும்
அது எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டு எனக்கு வந்து முருகப்பெருமானுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி நான் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு டைமே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் சொன்ன மாதிரி ஒரு அபிஷேகம் நீங்கள் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெய் அபிஷேகம் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நெய் அபிஷேகத்தினால வந்து உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, நல்ல மோட்சம் கிடைக்கும். முருகனுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வரளி ரொம்ப பிடிக்கும். வெற்றிலை தீபமும் வந்து ஏற்றதுனால அவ்வளோ பலன்கள் இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் வந்துட்டு முருகப்பெருமானுக்காக டைம் ஒதுக்கி ஒரு நாள் மட்டும் கூட நீங்கள் இதை செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கிட்டு ஒரு விளக்கேற்றி வச்சு கூட நீங்கள் கும்பிடலாம். அடுத்த அபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா தேன் அபிஷேகம் தான். தேன் வந்து எப்படி இனிக்குமோ அதே மாதிரி நம்ம லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இனிக்கும் அப்படின்றத குறிப்பிடுறதுக்காக இந்த அபிஷேகம். முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வரளி வந்து ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் வெற்றிலை தீபம் வந்து நீங்கள் ஏற்றுறதுனால அவ்வளோ பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நான் செவ்வரளி தான் போட்டு நீங்கள் சாமி கும்பிடணும்னு சொல்ல வரல, அவருக்கு பிடிக்கிறது ரொம்ப செவ்வரளி தான் அப்படின்னு சொல்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் எந்த மலர்களில் வேணால் நீங்கள் முருகப்பெருமானை அலங்கரிச்சிக்கலாம். அடுத்த அபிஷேகம் என்னோட ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு அபிஷேகம் வந்து திருநீர் அபிஷேகம் தான். அதில் பார்க்கும்போது முருகர் அவ்வளோ அழகாக இருப்பார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருப்பேன், அப்படியே ரசிச்சுட்டே இருப்பேன். அவ்வளோ அழகாக இருப்பார் அதில் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த அபிஷேகம்னால நம்மளுக்கு என்ன பலன்கள்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ தான் லைஃப்பில் வந்துட்டு காசு பணம் வச்சுருந்தாலும், நம்ம நல்ல நிலைமைக்கு இருந்தாலும், எவ்வளோ வந்து நம்ம வாழ்க்கையில் ஆடம்பரமாக இருந்தாலுமே கூட கடைசியில் வந்து ஒரு கைப்பிடி சாம்பலுக்கு தான் சமம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது குறிப்பிடும். ஸோ நம்மளுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கிற ஒரு அபிஷேகம் வந்து இதுதான். உங்களால் வந்துட்டு நான் இப்போவும் அதை தான் சொல்லுவேன், ஏதாவது கண்டிப்பாக செல்ல வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு அபிஷேகம் மட்டும் கூட நீங்கள் வழிபடலாம். நம்ம எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக வந்துட்டு திருநீர் இருக்கும் இல்லையா, ஸோ அதுலேயும் கூடயுமே நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு பன்னீர் அபிஷேகம் வந்து இதில் ஆட் பண்ண மிஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் பண்ணினேன். ஸோ பன்னீர் அபிஷேகத்தினால என்ன பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா, மனசு வந்து ரொம்ப தெளிவு பெறும், ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். இது எல்லா அபிஷேகமும் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுத்தமான தண்ணீரில் முருகப்பெருமானை நல்லா கழுவிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அலங்கரிச்சிக்கோங்க. திருப்பியும் வந்து நல்லா பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க முருகப்பெருமானை. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது எதுக்காக பண்ணுறோம், எதனால் பண்ணுறோம், அதனால் நம்மளுக்கு என்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்ற முழு விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த அந்த விஷயம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நீங்கள் தெரியாமல் ஒரு விஷயத்த பண்ணும்போது அது எதுக்காக பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணனா அதில் யூஸ்ஃபுல்லே இல்லை இல்லையா. ஸோ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அதுக்காக நிறைய பேர் யூடியூப்பில் வந்து நிறைய அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் யூடியூப் சேனல்லே கூட பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போல்லாம் யூடியூப் நீங்கள் பார்த்தாலே எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு கிடைச்சிருது இல்லையா. அதனால் நீங்கள் எல்லாமே நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மற்றவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலனாலும் ஃபோன் மூலிமா தெரிஞ்சு கூட நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அரளிப்பூ இல்லைனாலும் பரவாயில்ல, என்ன மலர்கள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் முருகப்பெருமானை டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் எப்படியாவது வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு 2 பூவாவது பறிச்சுட்டு வந்து நான் கண்டிப்பாக வச்சுருவேன். ஏன்னா முருகருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. பழனியில் வந்து பார்த்திங்கன்னா 6 முறை வந்து அபிஷேகம் பண்ணுவாங்களாம் முருகப்பெருமானுக்கு. 4 பொருளை வச்சு பண்ணுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி அபிஷேகம். ஸோ வந்து நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல வைப் இருக்கும். நீங்கள் அபிஷேகம்லாம் பண்ணும்போது ரொம்ப பாசிட்டிவாக கிடைக்கும், உங்களுக்கு பாசிட்டிவிட்டி இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் அது பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ எனக்கு நிறைய சொல்ல வரல, ஏன்னா அது வந்து நீங்கள் அதை பண்ணும்போது தான் உங்களால் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம் வந்து போட்டுடலாம். இந்த வெற்றிலை தீபம் வந்து அவ்வளோ பலன்கள் கொடுக்கும். வெற்றிலை தீபம் போடுறதுக்கு முன்னாடி 6 வெத்தலை எடுத்துக்கோங்க, காம்பு கிள்ளி எடுத்துக்கோங்க, காம்பை வந்து தூர போடக்கூடாது. 6 வெத்தலையுமே நல்ல வெத்தலையாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதில் வந்து ஓட்டை இருக்கக்கூடாது, வெத்தலை கிழிஞ்சிருக்கக்கூடாது, வெத்தலை அழுக்காக இருக்கக்கூடாது, நல்லா கழுவிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கலாம். நான் மேலேயும் கீழேயும் வச்சுருக்கேன். வெத்தலை தீபம் போடுறதுனால நம்மளுக்கு அவ்வளோ பலன்கள் இருக்குது. நம்ம நினச்ச காரியங்கள் நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட வேண்டிங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும். வெத்தலை தீபம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 6 வாரம் போடலாம், அப்படி இல்லைனா 9 வாரம் போடலாம், அப்படி இல்லைனா ஒரு மண்டலம் 48 நாள் நீங்கள் வந்து போடலாம். இந்த வெத்தலை தீபம் வந்து என்னால் இந்த 6 வாரம் 9 வாரம் 48 நாள் போட முடியாதவங்க நீங்கள் ஒரு நாள் கூட போடலாம், அப்படி இல்லைன்னா சஷ்டி அன்னைக்கு போடலாம், செவ்வாய்க்கிழமை மட்டும் போடலாம். முருகருக்கு உகந்த நாட்களில் நீங்கள் வந்து போடலாம்.
கித்திகையில் போடலாம். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு நாள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வெத்தலை தீபம் போடலாம். 6 வெத்தலை வச்சு ஒரு விளக்கு வச்சு கூட நீங்கள் ஏற்றலாம். அப்படி இல்லைனா 6 வெத்தலை வச்சு சுற்றி 6 விளக்கு வச்சுமே ஏற்றலாம். நான் அதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ நெக்ஸ்ட் விலாகில் கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வெத்தலையோடைய ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதோட நுனி வந்து கீழே இருக்கணும். இதுதான் வந்து கரெக்டான முறை. ஸோ இப்போ வந்து அந்த வெத்தலையுடைய காம்பு வந்து பார்த்திங்கன்னா தூர போடாமல் நீங்கள் வெத்தலையை ஏற்றுவீங்க இல்லையா, விளக்கு வச்சு ஏற்றுவீங்களா, அந்த விளக்கில் நீங்கள் போட்டுடணும். நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக வந்துட்டு எப்படி வழிபடணும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் வழிபடணும். கண்டிப்பாக தலைக்கு வந்து குளிச்சிருங்க. நீங்கள் 48 நாள் வந்து விரதம் எடுத்து நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த் கண்டிஷன் பார்த்துக்கோங்க. எதுவுமே நீங்கள் சுத்தமாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப சுத்தமாக இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. எப்போனா ஒரு நாள் மட்டும்தான் இதை நான் ஏற்றுறேன் அப்படின்னா கண்டிப்பாக சுத்தமாக வந்து நீங்கள் தலைக்கெலாம் குளிச்சுட்டு ரொம்ப சுத்தமாக நீங்கள் பயபக்தியோடு நீங்கள் வந்து வழிபடணும். இதில் வந்து நெய் தான் ஊற்றணுமா இல்லை நல்லெண்ணெய் ஊற்றலாமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நீங்கள் நெய் இல்லாதவங்க என்ன பண்ணுங்கள், நல்லெண்ணெயிலே நீங்கள் நார்மலாக விளக்கேற்றுற எண்ணெயிலே நீங்கள் வந்து ஏற்றிக்கலாம். நெய் இருக்குது அப்படின்னா ஃபுல்லும் வந்து நெய் ஊற்றி ஏற்றிக்கலாம். அப்படி நெய் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா ஒரு சொட்டு நெய் மட்டும் நீங்கள் எல்லா விளக்குலையும் ஒரு சொட்டு நெய் ஊற்றிக்கோங்க. இல்லை ஒரு பக்கம் மட்டும் நெய் ஊற்றி கூட நீங்கள் ஏற்றிக்கலாம். உங்ககிட்ட எப்படி அவைலபிலிட்டி பார்த்து உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து முருகப்பெருமானை வழிபடலாம். இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற எந்த ரூல்ஸுமே கிடையாது. மனசார நீங்கள் வந்து உண்மையாக நீங்கள் வேண்டி நீங்கள் எப்படி பண்ணாலுமே அது முருகர் வந்து ஏற்றுப்பார். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரொம்ப மனசார நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும், உண்மையாக கேட்கணும், உண்மையாக நீங்கள் இருக்கணும். இது ஒரு விஷயம் மட்டும்தான். நீங்கள் வந்து அதை தாண்டி நீங்கள் எப்படி வேணால் வழிபடலாம். இப்போது இந்த வெத்தலை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு விளக்கு வச்சு தான் வந்து நான் ஏற்றினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த விளக்கு வாங்கினேன். ஸோ அதை ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. தைப்பூசம் முன்னாடி எனக்கு கிடைச்சது. இது வந்து எனக்கு முருகர் கொடுத்த ஒரு கிஃப்ட் மாதிரி நினச்சிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமும் நிறைய விளக்குலாம் வாங்கினேன். நான் ரொம்ப ட்ரூவாக வந்து கும்புறதுனால எனக்கு நிறைய கிடைக்குதா என்னன்னு தெரியல. நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு விளக்கு தான் இருக்குது அப்படின்னா அதிலே ஏற்றுங்க. கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக வழிபடும் போது உங்களுக்கே தெரியாமல் ஒரு நாள் கிடைக்கும். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு கிடைச்ச பூவால் வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நானும் அப்படி தான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை காம்பு வந்து நான் சுற்றி போட்டுக்கிறேன். இதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பஞ்சத்திரி தான் போடணும். இல்லாதவங்க நார்மல் திரி யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் கிடையாது. இந்த வெத்தலை தீபத்தை செவ்வாய் ஹோரையில் போடலாம். மார்னிங் 6 to 7, அப்படி இல்லை போட முடியாதுன்றவங்க ஆஃப்டர்நூன் 1 to 2, அதுவும் முடியாதவங்க ஈவினிங் 8 to 9 நீங்கள் போட்டுக்கலாம். இதனால் நம்மளுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். வீடு வாங்குறது அப்படின்ற நிறைய வேண்டுதல் வந்து நிறைவேறிடும். ஸோ இது வந்து நீங்கள் அந்த டைமில் தான் போடணும் அப்படிலாம் கிடையாது. வளர்ப்பிறை, தேய்பிறை, சஷ்டி டைமில் போடலாம், செவ்வாய்க்கிழமை போடலாம், கிருத்திகை டைம்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம் வெத்தலை தீபம். ஸோ இந்த வெத்தலையை வந்து பார்த்தீங்கன்னா தீபம் போட்டதுக்கப்புறம் கால் மிதிக்காத இடத்துல நீங்கள் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நார்மலாக நம்ம விளக்கு வந்து குளிர் வைப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நார்மலாக வீட்டில் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்துட்டு விளக்கை வந்து குளிர் வைக்கணும். ஸோ வெத்தலை தீபம்லாம் ஏற்றும் போது நீங்கள் தீபம் ஏற்றிட்டு நீங்கள் வந்து விட்டுருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா முருகருடைய நாமம் எல்லாமே வந்து சொல்லி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பாப்பாவுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லி அவங்களும் வந்து ஜாலியாக இருப்பாங்க. ஸோ முருகருக்கு உகந்த கவசங்கள் சண்முக கவசம், வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ் இதெல்லாம் பாடி நீங்கள் முருகப்பெருமானுக்கு கற்பூர தீபம், நெய் தீபம், சாம்பிராணிலாம் காட்டி நீங்கள் மனசார வழிபடுங்க. நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் என்ன வேண்டிட்டு நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட கேட்டு வழிபடுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.